சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் பயந்துகிட்டே இருக்காம ஈஸ்வரி எதிர்த்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க ஈஸ்வரி துருவி துருவி பார்த்தா தமிழ்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. சொல்லுடி, இந்த நாடகம் யார் யாருக்கெல்லாம் தெரியும், எத்தனை நாளா இந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் தமிழ் அழுதுகிட்டே நிற்கவும் அப்பதான் சித்ரா, என்னடி சும்மா அழுது நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க, சொல்லுடி இந்த நாடகம் யாருக்கெல்லாம் தெரியும், முக்கியமா இது மோகனா பைமாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கும் போதுதான் தமிழ் தலையை ஆட்டவும் இங்க ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அந்த ஸ்கேனிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கும் போது அது இன்னொருத்தவங்களுடைய வீடியோ, அதைத்தான் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வீடியோ எடுத்து போன்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே பார்த்தா தமிழ் சொல்லவும், சரி இந்த விஷயம் உன்னோடைய ஆத்தாப்பானுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இங்கே தமிழ் பார்த்தா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், என்னுடைய அம்மா அப்பா மோகனா அத்தை மலரக்கா இவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது கூட இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டில் தான் இப்படி துணியை வயிற்றுல வச்சு மறைக்க சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். அத்தை அத்தை தயவு செஞ்சு இதை மற்ற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்து அழுதுகிட்டே ஈஸ்வரி கிட்ட கெஞ்சவும், ஓ அப்ப இந்த நாடகத்துக்கு மூல காரணமாவே இருந்தது உன்னுடைய அப்பனும் ஆத்தாலும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிடி, இப்ப இந்த உண்மையை நாங்க சொல்ல போறது கிடையாது, நீயே உன் வாயால இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உன்னுடைய ஆத்தாலும் அப்பனும் இங்க வர வச்சு எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லணும், ஒட்டு மொத்தமா இந்த வீட்டுல இருந்து உன்னைய துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப நீ எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ எப்படி பழையபடி இந்த துணி முட்டையை வயிற்றுல வச்சு மாசமா இருக்க மாதிரி நாடகம் போட்டியோ அப்படியே வெளியே வா, நாங்க முன்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின் சித்ரா வெளியே வரவும், என்னம்மா அவளை கையும் களவும் மாட்ட விடுவேன்னு பார்த்தா இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், இல்லடி சித்ரா இந்த உண்மையை இவ வாயாலேயே சொல்லணும், இவளை ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தணும், எப்படியோ இந்த உண்மையை இவ சீக்கிரமா சொல்ல போறது கிடையாது, இவ சொல்லாம இருக்கிற தட்டிக்கும் நமக்கு நல்லதுதான், எப்படியோ 5வது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 6-7 மாசத்துல வளகாப்பு போடுவாங்க, ஏன் நம்மளே 5வது மாசத்துல இவளுக்கு வளகாப்பு ஏற்பாடு வீட்டு மூலமா ஏற்பாடு பண்ணுவோம், ஊரை கூட்டி ஜாம் ஜாமுன்னு நடத்துற அளவுக்கு ஏற்பாடு நம்ம பண்ணணும், ஊரு முன்னாடி இவ அசிங்கப்படணும், அப்ப ராஜாங்கமும் தலை குனிய வாய்ப்பு இருக்கு, இப்படி பொய் நாடகம் நடத்திக்கிட்டு தான் இவ மருமகளை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ராஜாங்கமும் தலை குனியணும், இவளுடைய ஆத்தா அப்பன்ல இருந்து இவள்ல இருந்து எல்லாரும் அசிங்கப்பட்டு நிக்கணும், அதை நம்ம பார்த்து ரசிக்கணும், இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா வீட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்கா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும், முக்கியமா சேது ஊரு முன்னாடி அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிங்க திட்டம் போடுது. இங்க ஈஸ்வரின் சித்ரா வரதை பார்த்துட்டு அப்பதான் மோகனா கேக்குறாங்க, எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கேட்கவும், இல்ல உங்க மருமக மாசமா இருக்கால சேலை கட்ட கொஞ்சம் உதவி தேவைப்படும்னு போனோம், ஆனா தமிழ்ச்செல்வி இல்ல அவளே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, அதே நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், தமிழை பார்த்து அந்த புது சேலையும் கட்டிட்டு இங்க வரவும் இங்க மோகனா பார்த்து தமிழை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ் பார்த்தா ஈஸ்வரியை பார்க்கவும், என்ன தமிழ் மோகனாக்காவே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்க தமிழும் பார்த்தா மோகனா பார்த்து பார்த்து இங்க ஈஸ்வரியும் பாக்குறாங்க. அப்பத்தா என்னடி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கவும், அப்பதான் ஈஸ்வரி, இல்லத்த மசக்கையா இருக்கால அப்பப்ப கொஞ்சம் முன்ன பின்ன உடம்பு ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரியா இருக்கும், அதனாலதான் தமிழ் முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு.